வணக்கங்க. இன்னைக்கு படிப்பை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். படிப்புங்கிறது எல்லாம் முக்கியங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். எங்க காலத்துலலாம் இங்க ரொம்ப கிடையாது காலேஜ் எல்லாம். நான் முதல்லயே பிரைவேட் காலேஜ்ல இன்ஜினியரிங் காலேஜ் படித்தேன். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா படிக்கலைங்கிறத நானே ஒத்துக்கிறேன். அப்பெல்லாம் வெளிநாட்டு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வாங்கிய மார்க்குக்கு வெளிநாட்டுக்கு போறதுங்கிறது இம்பாசிபிள். அண்ட் அப்பெல்லாம் புஸ்தகமும் கிடையாது, இன்டர்நெட்டும் கிடையாது. படிக்கிறதுங்கிறது எக்ஸ்ட்ராடினரிலி டிஃபிகல்ட். ஆனா அதோட இப்ப நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு போல இருக்குது. என்ன இருக்குதுன்னா, போன 10 மாசத்துல 2023 தான் டேட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் 10 months ஆஃப் 2023ல 7,65,000 பேர் வெளிநாட்டுக்கு படிக்க ஓடி போயிட்டோம். இதுல எவனும் திரும்பி வரேன்னு சொல்ல மாட்டான். ப்ளீஸ் கெட் அவுட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஊர்ல வருவாங்க. இல்லாட்டா அங்கேயே பிடிச்சுன்னு தொங்குவாங்க. இல்லாட்டா இந்த பிளெயின்லயே பிடிச்சுன்னு தொங்குற மாதிரி, ஹெலிகாப்டர்ல தொங்குற மாதிரி நம்ம ஆளுங்க தொங்குவாங்க. இது போன 5 வருஷத்துல வந்த பினாமினா அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. 7,50,000 பேர் அதுக்கு முன்னாடி வருஷம் போயிருக்கிறோம். அதாவது படித்து இந்தியாவுக்கு காப்பாற்றக்கூடியது, இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணக்கூடிய 2 வருஷத்துல 15 லட்சம் பேர், 1.5 மில்லியன் பீப்புள் இந்தியா விட்டு ஓடி போயிட்டோம். ஆனா இந்தியா வல்லரசு ஆயிடுச்சு, 5 வருஷத்துல வல்லரசு ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பீத்திக்கிறோம். எவ்ரி இயர் 70% growth இருக்குது. இது எதுனால அப்படின்னு சில பேர் அனலைஸ் பண்ணாங்க. இது யாருக்கு பலனா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்தியாவில் டாப் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேலை சீட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 17,385 சீட்டு தான் ஐஐடியில் இருக்கு. 20,000 சீட்டு கூட கிடையாது. அதுக்கு 11 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க. இந்த 11 லட்சம் பேர் போட்டி போட்டு 17,385 பேருக்கு சீட்டு. அதுல கம்ப்யூட்டர் சயின்ஸு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவனுக்கு தான் வேலை. இந்த ஏரோநாட்டிக்கல் அது இதுன்னு படித்தவனுக்கெல்லாம். ஸோ இந்த வாட்டி நானே ஒரு இடத்துல பேசியிருக்கிறேன். ஐஐடியில் படித்தவனுக்கே 45% வேலை கிடைக்கலன்னு. இங்கே பாம்பேலையும் மெட்ராஸ்லையும் படித்தது, புது ஐஐடியில், பழைய ஐஐடியில். இது என்ன ப்ராப்ளம்னா, கவர்மெண்ட்டு காசு கொடுக்கணும். காசு கவர்மெண்ட் கொடுத்தாதான் ஃப்ரீயாக நீங்கள் படிக்க முடியும். பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு நம்ம ஊரில் ஃபாரின் டைப்போட ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்க. அதனால 3 லிபரல் ஆர்ட் இன்ஸ்டியூட் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவில் ப்ரமோட் ஆகிருக்கு. இப்போ ரீசெண்டாக கல்கோட்டியா யூனிவர்சிட்டிங்கிறதுலையும் அப்படின்னு ஒரு அமிட்டி, இது மாதிரி யூனிவர்சிட்டியில் ஒரு வீடியோ எடுத்து போட சொல்கிறேன். அமிட்டி யூனிவர்சிட்டியில் ஒருத்தனை கேட்குறான், ஹூ இஸ் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியானா. फर्स्ट प्रेसिडेंट कौन थे? मिस्टर जवाहरलाल नेहरू, पंडित जवाहरलाल। हाँ यार, आपको तो है, सब पता है। और आएंगे फेंगे भी नहीं अभी वाइस प्रेसिडेंट कौन है? वाइस प्रेसिडेंट अभी के रिसेंट वाइस प्रेसिडेंट ऑफ इंडिया कौन है, कुछ पता है? नाम उसका नाम नहीं पता है आपको? वाइस प्रेसिडेंट शिट ब्रो और वाइस प्रेसिडेंट नाम भूल गया मैं। भूल गए। फर्स्ट वाइस प्रेसिडेंट ऑफ इंडिया कौन है? जाकिर हुसैन। जाकिर हुसैन। अभी कौन है प्रेसिडेंट? कुछ भाई रोल ही नहीं है ना प्रेसिडेंट का। அவன் பேந்து முழிக்கிறான். இந்தியாவின் முதல் ஜனாதிபதி யாரு அப்படின்னு கேட்டா அவன் முழிக்கிறான். கல்கோட்டியா யூனிவர்சிட்டிங்கிறதுலையும் அமிட்டி யூனிவர்சிட்டிலையும் இருக்கிற வீடியோவை எடுத்து உங்களுக்கு போட்டு காட்ட சொல்றேன். இது எல்லா பிரைவேட் யூனிவர்சிட்டிலையும் இது ஒழுங்கு, இப்படிதான் நியாயம். 3 யூனிவர்சிட்டி மட்டும், ஃப்ளேம்னு பூனால இருக்கிறது ஒன்று, அசோகான்னு ஒன்று ஹரியானால இருக்கிறது, சென்னையில் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு நம்ம அம்மையார் சொல்லி ஐஎம்எஃப்ஆர்னு இங்கே இருந்த இன்ஸ்டியூட்டு தடா பக்கம் டைவர்ட் ஆகி போய் ஆந்திராவில் இருக்கிற கிரியா, இந்த 3 தான் நல்ல பிரைவேட் யூனிவர்சிட்டியாக இருக்கு. மற்றதெல்லாம் ரிலீஜியஸ் லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கிரைஸ்ட் யூனிவர்சிட்டின்னு ஒன்று நல்லா இருக்கு, ஆனால் நம்மளுக்கு தான் அவங்க பிடிக்காது. அதனால இந்த கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கு. ஒரு நல்ல காலேஜில் சீட்டு வாங்கணும்னா 90 மார்க்கு கம்மியாக இருந்தால் சீட்டு கிடைக்காது. அதாவது நீங்கள் நல்ல காலேஜ்னு நினைக்கிற காலேஜ்லேயே 90 மார்க் கம்மியாக இருந்தால் சீட்டு கிடைக்காது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா, எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா 6% ஆஃப் ஜிடிபி நம்ம எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷனில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு. ஆனால் நம்ம 50% கூட பண்ணாமல்
2.9% ஆஃப் ஜிடிபி தான் பண்ணுறோம். அதாவது நம்ம ஒரு ஃபாரின் கம்பெனிக்கு சிப்பு கொடுத்து சிப் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 16,000 கோடி கொடுத்த சப்சிடி குஜராத்தில் இஸ் நியர்லி பாதி ஆஃப் இந்தியாஸ் என்டையர் எஜுகேஷன். அப்போ யார் இங்கே வருவாங்க? யாரும் வரமாட்டாங்க. யாரும் படிக்கிறதுக்கு இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறோம். இதில் வேற என்னன்னா, ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, 100 பேர் டிகிரி வாங்கிட்டான்னு வைங்க, அவங்க கட்டப்பட்டு படிச்சுட்டவங்க அம்மா அப்பா கடனை உடனே வாங்கி காலேஜில் சேர்த்து படிக்க வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 50%க்கு வாய்ப்பே கிடைக்காது. ஏன்னா அவங்க அன்எம்ப்ளாயபிள் அப்படின்னு இண்டஸ்ட்ரி சொல்லுது. இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் நார்மலி 2 கேள்வி கேட்பேன். நான் கேள்வி கேட்டபோது ஒரு கார்மெண்ட்டில் யூனிவர்சிட்டி காலேஜில் பேர் சொல்ல வேண்டாம், இப்போ ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறவரை ஒரு நாளைக்கு என்ன ஒரு கோவிலில் பார்த்து பேசினார். இந்த மூஞ்சி எல்லாருக்கும் தெரியுது இல்லை, வந்து உட்காந்து பேசினார். நான் இப்போ ஹெச்ஓடி ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் பேர் சொன்னார். சார், நீங்கள் இந்த 5 months லெக்சர்ஸ் இன் ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறீங்களான்னு நான் கேட்டேன். அவரை நான் திரும்பி கேட்டார், யார் ரிச்சர்ட் ஃபைன்மன்? ரிச்சர்ட் ஃபைன்மன் தெரியாதவன்லாம் காலேஜ் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஹெச்ஓடியாக இருந்த அந்த ஸ்டூடெண்ட் என்னத்தை படிப்பான், என்னத்தை வேலை செய்வான், என்னத்தை ஃபிசிக்ஸ் படிப்பான், அதோட விடுங்க. நீங்கள் எனி ஸ்டூடெண்ட்டை கேட்டாலும் இதை பல தடவை சொல்லிட்டேன், பாலகுருசாமி தான் சியின் தந்தைன்னு கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணுவான். இது மாதிரி ஃபிசிக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் சொல்லி கொடுத்தாங்கன்னா நாடு எப்படி உருப்படும்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. சரி, இது மாதிரி எஜுகேஷன்லாம் கிடைக்கலன்னு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதுலேயும் டாப் 1% தான் நடக்க முடியும். நிறைய ஃபாரின் கம்பெனி ஒன்று ஹெச்டிஎஃப்சி ஆரம்பித்தான், அதுவும் சக்தி சொல்லிடுச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சியும் மர்ஜ் ஆகிறதுனால அதை நீங்கள் ஃபாரின் கம்பெனிக்கு விற்றுருங்கன்னு கிரெடிலாங்கிறதும் இப்போ ஃபாரின் கம்பெனியாக மாறிடுச்சு. ஹெச்டிஎஃப்சி, கிரெடிலா, அவான்ஸே, ஆக்சிலோ இவங்க தான் 40% ஆஃப் இந்தியாஸ் மார்க்கெட்டை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாம் வெளிநாட்டு கம்பெனி. இவங்க நம்ம மக்களுக்கு கடன் கொடுக்குறாங்க, வெளிநாட்டில் போய் படின்னு. இது எஸ்டிமேட்டட் 1 லட்சம் கோடி. அதாவது என்ன, வெளிநாட்டுக்கு வெள்ளைக்காரன் அவன் காலேஜில் படிக்கிறதுக்கு நம்ம மக்களுக்கு லோன் கொடுக்குறான், நம்ம ப்ராப்பர்ட்டியை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம ஆளுங்க போய் அங்கே படித்து கொத்தடிமை மாதிரி வேலை செஞ்சு வெள்ளைக்காரனுக்கு கடன் அடைக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் இவங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டான், பெரிய ஆளாக இருந்தால் தான் கடன் கொடுப்பாங்க. இது வேற பெரிய விஷயம். இப்போ என்ன சொல்றாங்க, இந்த வெள்ளைக்காரன் தான் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னு உங்களுக்கு தெரியும். இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்லாம் என்ன சொன்னா, இது படா மார்க்கெட்டா இருக்கே, படா சோக்கா இருக்கேப்பான்னு சொல்ற மாதிரி சொல்லி மெட்ராஸ் பாஷையில் படா சோக்கா இருக்குன்னு சொல்லி வெள்ளைக்காரன் தான் நிறைய கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறோம். எல்லாமே வெள்ளைக்காரனுக்கு தான் காசு. இங்கேருந்து நம்ம ஆளுங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு, எப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்கு கோச்சிங் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இந்த ஐஐடியில் 17,000 சீட்டு வாங்கிறதுக்காக 10 லட்சம் பேர் படித்து நியர்லி 50லேருந்து 60 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. அந்த 60 கோடி ரூபா ஒழுங்காக நம்ம ஸ்கூல் காலேஜ் நடத்தினா பல ஆயிரம் இருந்ததுன்னா இது மாதிரி பிசிஏ நம்பி பணக்காரன்லாம் சம்பாதிக்க மாட்டான். இதுக்கு லேட்டஸ்ட் ஆகாஷ்னு ஒரு கம்பெனி, மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஐஐடி அனுப்புகிற கம்பெனி வெளிநாட்டு கம்பெனியாக மாறிடுச்சு. பைஜூஸ் வெளிநாட்டு கம்பெனி, பைஜூஸ் அதை வெளில வாங்கினான். இப்போ பைஜூஸ் கஷ்டத்தில் இருந்ததுனால ஆகாஷை திரும்பி வித்துட்டான். அதுக்கு முன்னாடியே மார்கன் ஸ்டான்லியோ ஜேபி மார்கனோ அதை வாங்கிட்டான். அதனால இந்த 10 வருஷத்துல வெள்ளைக்காரனுக்கு எப்படியெல்லாம் சேவை செய்யலாங்கிறதுல இது ஒரு இம்பார்ட்டன்ட் சேவை. இதுதான் இந்தியா வல்லரசு ஆயிடுச்சான்னு நாங்களும் கேள்வி கேட்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டா மீடியால பார்த்துருப்பீங்க, எல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலா என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்க ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்க, ஆனந்தஸ் 1967 என்ன ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிடிக்ஸ் அதுதான். ஸோ பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதுல வரும். அதுல ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.